ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்க டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாமக்கல்ல லொக்கேட் ஆகியிருக்க டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் பாவை இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கிற ஒரு காலேஜ். 2001 தாங்க இந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தாங்க. செகண்டாக இருக்கிற காலேஜ் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கிற காலேஜ். 2001 தாங்க இந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தாங்க. தேர்டாக இருக்கிற காலேஜ் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கிற ஒரு காலேஜ். 1995 தாங்க இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தாங்க. ஃபோர்த்தாக இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா கேஎஸ் ரெங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜும் வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கிற ஒரு காலேஜ். 1994 தாங்க இந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தாங்க. ஃபிஃப்த்தாக இருக்கக்கூடிய காலேஜ் எக்ஸால் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்க ஒரு காலேஜ். 2007 தாங்க இந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சிக்ஸ்த்தாக இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கிற ஒரு காலேஜ். 2006 தாங்க இந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. செவன்த்தாக இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கு. 2011 தாங்க இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏஐசிடியால் அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு. எயித்தாக இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா ஞானமணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கக்கூடிய ஒரு காலேஜ். 2009 தாங்க இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஐசிடியால் அப்ரூவ்டும் வாங்கியிருக்குங்க. நைன்த்தாக இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கிற ஒரு காலேஜ். 2009 தாங்க இந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடியால் அப்ரூவ்டும் வாங்கியிருக்குங்க இந்த காலேஜ். 10th இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் வந்து 2007 தாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தாங்க. ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.